நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது GM Official. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா கடலூர் மாடேஸ்வரர் கோயிலுக்கு வந்துருக்கோம். கோயிலுக்கு வந்து கல்லூர் மக்கள் வந்து பெரிய கோயில் தான் சொல்லுவாங்க. அந்த கோயில போய் பண்ணலாம். நீ ஃப்ரெண்ட்ல பேசுறது எல்லாம் அது எடுத்துக்கியா? கோயிலுக்கு நம்ம போயிட்டு மக்களே, இன்னைக்கு கல்லூர் பெரிய கோயில கூட்டம் அதிகமா இருக்கு. அதனால எங்களால உள்ள போய் சாமி எல்லாம் பார்க்க முடியாது உங்களுக்கு. அதனால இங்க இப்ப கிளம்புறோம். ரொம்ப அதிகமா கூட்டம் வாங்க போறோம். மக்களே, கூட்டம் அதிகமாக நிலைகளால நடன அஞ்சலி மாதிரி தான் எடுக்க முடியுது. இல்ல சம கூட்டமா இருக்கு. அதனால எடுக்கிறோம் பாருங்க. எடுக்க சிறிய மாற்றம். 5 மணிக்கு வர வேண்டிய எஸ்வி ஜெயஸ்ரீ குரலிசை தாமதமாக வந்ததனால் அவர்களுக்கு 20 நிமிஷம் பாடுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அன்னை சுப்பம்மாளுடைய நாட்டிய இணை செய்வோர் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும். சீக்கிரம் எழுதி கொடுப்பா. குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க வந்து குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாரும் பாடுறாங்க. இந்த குழந்தைங்களாம் டான்ஸ் ஆட போறாங்க. மக்களே, இந்த குழந்தைங்க டான்ஸ் ஆட போறாங்க பாருங்க. குரூப் டான்ஸ் ஆட போறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க தான் எல்லாமே. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமானதுனால எங்களால் சாமி போய் பார்க்க முடியல. நம்ம அது மட்டும் இல்லாம இப்ப இந்தியில இருந்து கிளம்பி நம்ம ஊர்ல போயிட்டு சிவலோகம் பூலோகம் அந்த சாமி எல்லாம் எடுக்க போறோம். இப்ப என்னென்ன சாமி எடுக்க போறோம் ஒரு ஐடியா இல்ல. போய் நம்ம எப்படி எடுக்கிறோமோ எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ அப்படியே ரியலா காமிக்கிறோம் மக்களே. இப்ப இந்த சின்ன குழந்தைங்க டான்ஸ் ஆட போறாங்க பாருங்க. இப்போ டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க தான் எல்லாமே. सुरमंडल की सुरभाजा मंदिर सुरमंडल की सुरभाजा बोम बोमट कई उदनी तनक दिविधि कम कई गणपति नाम सदा केळु वासरे अमृत कुंडल की कार्यक्रम वासजा केळु वासरे अमृत कुंडल की कार्यक्रम वासजा नारद तुंगो ऐन बजाते नारद गण में वसजा नारद तुंगो ऐन बजाते नारद गण में वसजा மக்களே, இப்ப நம்ம இங்க கிளம்பிட்டோம். இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு மற்ற எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போறோமோ அந்த கோயில் எல்லாமே நம்ம இப்ப காட்டுறோம் மக்களே. அங்க போயிட்டு அந்த கோயிலை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றோம். வாங்க நம்ம போலாம் மக்களே. கேதார்நாத் காசி விஸ்வநாதர் ஆலயம். அங்கிருந்து சாமி சிலைலாம் காட்சிக்காக வச்சிருந்தாங்க.
நம்ம அதை பார்த்துருவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். அதை உங்களுக்கு நான் வீடியோவும் எடுத்திருக்கேன், இப்போ போடுறேன் பாருங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து கேதார்நாத் லிங்கம், அடுத்தது காசி விஸ்வநாதர், அடுத்தது குபேரலிங்கம், இது இது கேதார்நாத் லிங்கம். அதாவது இறைவன் ஜோதி சொரூபமானவர் என்பதற்காக இந்த ஜோதி சொரூபத்தை அடையாளமாக வச்சிருக்கோம். இது வந்து பிரஜாபதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்திலிருந்து இந்த இது அமைக்கப்பட்டது. சரி, ஓம் சாந்தி. மக்களே, இப்போ நம்ம நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலுக்கு போகிறோம். வாங்க நம்ம போகலாம். வண்டி தான் இங்கே நிறைய நிற்கிது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். வாங்க மக்களே, இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இதை பாருங்க, க்ரௌட் அதிகமாகவே இருக்கு பாருங்க. நம்ம உள்ள போயிட்டு சாமி பார்க்கலாம். மக்களே, அதை பாருங்க மக்களே, இப்ப கூட்டமாக இருந்தாலும் அப்படியே வெளியே இருந்து சிவனை ஜூம் பண்ணி காமிக்கிற மக்களே. அவ்வளவுதான் மக்களே, இந்த போன்ல அவ்வளவுதான் காமிக்க முடியுது. அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை போன்ல. பாருங்க மக்களே, கைலாசநாதர் கோயில்ல அம்மன் சங்கத்தில நிக்கிறோம் நம்ம கிளை. அதை வந்து பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. அதை பாருங்க, அம்மன் தெரியாங்க பாருங்க. அதான் மக்களே அம்மன் சங்கதி, பாத்துக்கோங்க. இங்கேயும் கிரௌட் அதிகமாக இருக்கு மக்களே. வாங்க அப்படிங்க பாருங்க மக்களே. இங்க நாயன்மார்கள் எல்லாம் இருக்காங்க பாருங்க மக்களே. தலைகள்லாம் வச்சிருக்காங்க, நாயன்மார்கள் சிலை அது எல்லாமே வச்சிருக்காங்க மக்களே. இப்ப நம்ம மக்களே பிரசாதம் தராங்க, அதே பிரசாதம் வாங்க வேண்டியதுதான். வாங்க போலாம் மக்களே. இப்போ நம்ம கைலாசநாதர் கோயிலை போய் விசிட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளப்பாக்கத்தில் இருக்கிற சிவலோகநாதர் கோயிலுக்கு போகிறோம் மக்களே. அங்கே போயிட்டு நம்ம சாமி பார்க்கலாம். வாங்க போகலாம் மக்களே. இப்போ நம்ம சிவலோகநாதர் கோயிலுக்கு போக போகிறோம். இப்போ வெள்ளப்பக்கம் வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த ரோட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு சாமி பார்க்க போகிறோம் மக்களே. இது வந்து கல்லூர்லேருந்து வரும்போது இந்த கல்லூர் ரோடு இருக்குங்க. பண்ருட்டி ரோடு இருக்குல்ல, அப்படியே நீங்க இந்த இடத்துல போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போனீங்க நம்ம திருவந்திபுரமே போயிடலாம். இப்போ நம்ம போகிறது வந்து சிவலோகநாதர் கோயில் மக்களே. அதுக்கு இந்தான பக்கம் போகணும். வாங்க போகலாம் மக்களே. நம்ம சிவலோகநாதர் கோயிலுக்கு ரீச் பண்ணிட்டோம். இந்த பாருங்க, இந்த வழியாக தான் போகணும். இப்போல்லாம் வர மக்கள்லாம் அங்கே தான் வராங்க. நம்ம இந்த வழியாக தான் போகணும் மக்களே. இப்போ பாருங்க மக்களே, இப்போ நம்ம இந்த வழியாக தான் போகணும். பாருங்க, அங்கே லைட்லாம் போட்டுருக்காங்க பாருங்க. அப்படியே இந்த லைட்டை ஃபாலோ பண்ணி போனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போயிடலாம். பாருங்க, எல்லாம் போகிறாங்க. இப்போ பாருங்க, இங்கே எல்லாம் வண்டியெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு போகலாம் மக்களே. மக்களே, நம்ம வண்டியை பார்க் பண்ணியாச்சு. கோயிலுக்குள்ள போகிறதுக்காக நம்ம வாக்கிங்கில் போயிட்டு இருக்கோம். அது பாருங்க கோயில். நம்ம இப்போ இந்த வழியாக தான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் மக்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மக்களே. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போகலாம். வாங்க, கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். வாங்க கோயிலுக்குள்ள போய் நம்ம இதை பார்க்கலாம் எல்லாத்தையும். அந்த லைட்டிங் செட்டப்லாம் சூப்பராக இருக்குது மக்களே. அதை பாருங்க, நல்லா கோயில் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்க மக்களே. அது சிவன் தெரியாது பாருங்க மக்களே, அது தெரியாது பாருங்க. இங்க கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் மக்கள் இருக்கு. நம்ம உள்ள போய் சாமி பார்க்கலாம் இருங்க. ஆனால் உள்ள வீடு எடுக்கலாமே இல்லையா தான் மக்களே, எனக்கு தெரியல.
இதை பாருங்க மக்களே, சிவன் நல்லா தெரியுறாரு. அது எல்லாமே இந்த கோயில் நல்லா அழகாவே இருக்கு மக்களே. இந்த லைட் செட்டப்பு இந்த கோயில நல்லா ஒரு பிரம்மாண்டமா இருக்குது மக்களே. அது தெரியாது மக்களே, ஃபுல் சிவனே காமிங்க பாருங்க மக்களே அந்த லிங்கத்தை. அதுதான் பாருங்க மக்களே, கூட்டத்தை பாருங்க மக்களே. அங்கேயா பார்க்க வேண்டியதுதான் மக்களே. இப்ப நம்ம கோயில் சுத்த ஆரம்பிக்கலாம் வாங்க. பாருங்க இந்த டெம்பிள் வியூவே நல்லா அழகா இருக்கு. பாருங்க டெம்பிள்ஸ் வியூ எல்லாம் பாருங்க அழகாவே இருக்கு பாருங்க. அப்படியே அது பாருங்க சிவலோகநாதர் கோயில் ஆலயம் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம இந்த கோயில் தான் மக்கள் வந்திருக்கோம். பாருங்க வியூலாம் சூப்பராகவே இருக்கு இந்த கோயில் வியூலாம். மக்களே இப்ப நம்ம கோயில் சுத்தி முடிக்க போறோம். பாருங்க இப்ப 2வது ரவுண்ட்ல நம்ம போயிட்டு இருக்கோம். பாருங்க இப்ப நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு ரவுண்டு போனோம். ஏன்னா கோயில் எத்தனை சுத்தனா ஒரு ரவுண்டு சுத்தணும், இல்லைன்னா 3 ரவுண்டு சுத்தணும். வாங்க நம்ம போயிட்டு கோயில் சுத்தலாம் வாங்க. இப்ப நம்ம சிவலோகம் பார்த்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இப்ப நம்ம பூலோகநாதர் கோயிலுக்கு போறோம், வாங்க போலாம். ஃபைனலி ரீச் டு பூலோகநாதர் கோயில். இப்ப நம்ம பூலோகநாதர் கோயிலுக்கு வந்தாச்சு மக்களே. அங்க போயிட்டு நம்ம இப்ப உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது எப்படி பாருங்க மக்களே, இதான் மக்களே பூலோகநாதர் கோயில். வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு, வாங்க உள்ள போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க போலாம் மக்களே. இது ஒரு பாருங்க மக்களே, இதான் மக்களே இப்ப நம்ம சிவன் கோயில் என்ட்ரன்ஸ். வாங்க உள்ள போயிடலாங்க. பாருங்க கியூல நிக்கிறாங்க எல்லாம். நம்ம அப்படியே கியூக்குள்ள அப்படியே பூந்து போக வேண்டியதுதான் மக்களே. வாங்க போயிடலாம், சந்தில பூந்து உள்ள போகலாம் வாங்க. பாருங்க மக்களே உள்ள வந்தாச்சு. கூட்டம் ஹெவியா இருக்கு பாருங்க. இதான் மக்களே எங்க ஊரு பூலோகநாதர் கோயில். இந்த ஊர்ல மட்டும்தான் மக்களே பூலோகநாதர் கோயில், கைலாசநாதர் கோயில், சிவலோகநாதர் கோயில் 3 கோயில்னு இந்த ஒரே ஊர்லயே இருக்குது மக்களே. வேற ஏதாவது ஊர்ல இருக்குதான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க மக்களே மக்களே இது ஒர்க்கு பாருங்க மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து பூலோகநாதர் கோயில் மக்களே, 2வது சிவலோகநாதர் கோயில், 3வது மக்களே கைலாசநாதர் கோயில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோயில் இருக்கிற மக்களே பூலோகநாதர் கோயில். முக்கோள் வடிவில் இருக்கு பாருங்க மக்களே, வாங்க போலாம் மக்களே. வாங்க நேரா பார்த்தா பெருமாள் மக்களே. ஆனா ஸ்க்ரீன் போட்டாங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம வாங்க போய் கோயில் சுற்றுவோம். பாருங்க மக்களே இப்ப நம்ம கோயில் சுத்திட்டு இருக்கோம். விநாயகர் இருக்கிறாரு, அதை வாங்க சுத்துவோம். பாருங்க அந்த லைட் செட்டப்பு பாருங்க, எல்லாம் சாமி சுத்துறாங்க பாருங்க மக்களே. பூலோகநாதர் கோயில்ல தனியா துர்கை அம்மனுக்கு மட்டும் சன்னதி வச்சிருக்காங்க மக்களே. இதோ இதான் மக்களே இது. இதை பாருங்க, அது ஏன் வச்சுருக்காங்கன்னா தெரியல மக்களே. எல்லாரும் அதிகமா வருவாங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டோம். இதோ பாருங்க மக்களே, துர்கை அம்மன் தனியாக சன்னதி வச்சுக்கிறாங்க மக்களே இங்கே மட்டும். வாங்க அப்படியே சுற்றிடலாம். அது பாருங்க உள்ளேயே வாழை மரம் அது எல்லாமே வச்சுருக்காங்க. மக்களே பூலோகநாதர் கோயிலில் பின்ன மரம்லாம் இருக்குது பாருங்க மக்களே. பாருங்க பாருங்க மக்களே, அப்படியே கொடி மரம் இருக்குது பாருங்க. நம்ம இந்த வேலையை தான் வந்தோம். இப்போ நம்ம கோயிலை ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வந்தாச்சு. வாங்க அப்படியே அங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது, அதெல்லாம் போய் பார்த்துட்டு
நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். பாருங்க கியூ இன்னும் நிற்கிது. வாங்க அப்படியே போய் டான்ஸ் ப்ரோக்ராம் போய் எடுக்கலாம். அப்படியே அவங்க கூட அந்த பக்கம் கியூ அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போய் வீடியோ எடுக்கலாம் மக்களே. பாருங்க ஸ்டேஜ் அதை போட்டுக்கிறாங்க பாருங்க மக்களே. பாருங்க கூட்டத்தை பாருங்க, நல்லா ஹெவியாவே கூட்டம் தான் இருக்குங்க பாருங்க. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும். நம்ம ஒரு டான்ஸ் ஷூட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது அந்த சின்ன குழந்தைங்க ஆட போகுது பிறகு. அதனால நம்ம அந்த சின்ன குழந்தைங்க ஆட டான்ஸை இப்போ பக்காவாக நம்ம எடுக்க போகிறோம். வாங்க எடுக்கலாம். பாருங்க அந்த சின்ன குழந்தைங்க ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க தான். வாங்க அந்த டான்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாம். பாருங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இதெல்லாம் கேமரா பிடிச்சிட்டாங்க. வாழ்க்காவடி சுமந்து ஓடினேன் பாடகம் கடந்து ஆடினேன் அவனாலயம் உழைந்து பாடினேன் பதி வேதனை நினைந்து ஓடினே. வாழ்க்காவடி சுமந்து ஓடினேன் பாடகம் கடந்து ஆடினேன் அவனாலயம் உழைந்து பாடினேன் பதி வேதனை நினைந்து உபதேசம் செய்து சுவாமி வேலை அனுப்பவண்ணி அவளுக்கு போகும் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவா மதுர தம்மை வென்ற அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவா. இந்த நடனம் ஆடிய மாணவர்களுக்கு சான்றிதழையும் மெடலையும் கொடுப்பதற்காக ஐயா ஏபிஎஸ் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு எல்லாமே ஒண்ணுதானே. மங்கலட்சுமி நேம் சொல்றோம், அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. கல்கி தர்ஷினி, மக்களே கூட்டத்தை பாருங்க.
மக்களே இப்போ நம்ம பூர்வகநாதர் கோயிலை பார்த்துட்டு வந்தாச்சு. பாருங்க ரோட்ல யாருமே இல்லை பாருங்க. நான் பாருங்க ரோடு. மக்களே இப்போ நம்ம எங்கள் தெருவில் இருக்கிற அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். வைத்தீஸ்வரன் தையல் நாயகி கோயில். இதை பாருங்க நல்லா விசிட் பண்ணியாச்சு. வாங்க போகலாம். மக்களே இதோட இந்த வீடியோ முடியுது மக்களே. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் மக்களே. பாய் மக்களே. சிவராத்திரி அன்னைக்கு நம்ம 5 சிவன் கோயிலை பார்த்தாச்சு மக்களே. இப்போ எங்கள் பிரசாதம் தராங்க. நம்ம 5 சிவன் கோயிலை பார்த்தாச்சு. வாங்க இப்போ போகலாம். பிரசாதம் வாங்கி ஆகிறோம் மக்களே. நம்ம பார்த்த 5 கோயிலில் எந்த கோயில் சிறப்பாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தான் சிறப்பாக இருந்தது. இதை பாருங்கள் எல்லாம் ஃப்ரீயாகவும் இருக்குது கோயில். எல்லாத்தையும் பிரசாதம்லாம் சாப்பிட்றாங்க. நம்ம சாப்பிட்டாச்சு. அப்படியே சுக்குப்பாளையம் குடிச்சாச்சு. இப்போ நம்ம கிளம்பிட்டு தான் மக்களே. இந்த வீடியோ இதோட முடியும் மக்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் மக்களே. பாய் மக்களே. நம்ம இன்றைக்கி போன எல்லா கோயிலையும் எடுத்த சாமி ஃபோட்டோவெல்லாம் இப்போ நான் அந்த ஃபோட்டோ அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள் மக்களே. நம்ம போன கோயிலில் இருக்கிற சாமி ஃபோட்டோ மட்டும்தான் மக்களே அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள்.